அதுதான் அருமையான ஒன்று. காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடி. இன்றைக்கு சபை என்ன செய்கிறது என்றால், சபையிலே எங்களுடைய மக்கள் பாவம் செய்யும் பொழுது அதை விட்டு விலகுறாங்க. அவன் இங்கே வர வேண்டிய தேவையில்லை, அவன் ஒரு பாவி, அவன் போகட்டும், அவன் இருக்கட்டும், அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான், பெரிய லிஸ்ட்டை போட்டு அவனை தள்ளி விடுறார்கள். தள்ளி விட்டுட்டா அதுக்கு பிறகு அவனை கண்காணித்து அவனை மறுபடியும் இழுத்து கொண்டு வருகிறதுக்கு இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவங்க வேலைகளை பார்த்து கொள்றதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. காணாம போகிற ஆடுகளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அந்த வேலையை தான் எங்களுக்கு, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஆண்டவர் கொடுத்தார். 2006 வருஷத்துல கவர்மெண்ட்ல இது ட்ரஸ்டாக இந்த ஊழியத்தை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினோம். அதிலிருந்து இதுவரையும் அநேக இடங்களிலே சிறிய ஜெப கூட்டங்களை வைத்து கொண்டு வருகிறோம். பெரிய அளவில் நாங்கள் செய்யறதே இல்லை. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், பெரிய ஹால் எடுத்து பெரியசாக நாங்கள் ஒரு நாளும் செய்யறது இல்லை. நாங்கள் சிறிய குழுக்களை நாங்கள் தேடுகிறோம். காணாமல் போன ஆடுகளை போய் கண்டுபிடிக்கிறோம். டிவோர்ஸ் ஆனவர்களை ஒன்றாக ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போனவர்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய இந்த ஊழியத்தில் அநேக ஊழியக்காரர்களை நான் பின்னாலே திரும்பி பார்க்கிறேன். இன்றைக்கு அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக சபைகளிலே மற்ற இடங்களிலே ஊழியக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களையும் இந்த பாரத்திலே சேர்த்துக்கொள்ள, இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அருமையானவர்களே, இங்கு வந்தவர்கள் சொற்ப பேர்களாக இருந்தாலும் பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். தப்பித்து மறுபடியும் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய ஜீவியத்தை கொடுக்க வேண்டும் என்கிறது மீட் ஜீசஸ் என்கிறதான அந்த எங்களுடைய ஊழியத்தின் நோக்கமாக, தரிசனமாக, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அருமையானது மீட் ஜீசஸ். நாங்கள் என்ன சொல்றோம், அதுல முழு பேரையும் நான் சொன்னால், மீட் ஜீசஸ் பிஃபோர் யூ மீட் யுவர் டெத். அதுதான், நீ உன்னுடைய மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து விடு. அவர் உன்னை மறுபடியும் கொண்டு வருவார். அவர் உன்னை நேசிக்கிறார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமாக போய்கொண்டிருக்கிறாயோ உன்னைத்தான் தேடிக்கொண்டு பின்னாலே வருகிறார். இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் பிசாசானவன் இன்றைக்கு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருகிறான். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுக்கு பிறகு சகோதரி இதை பாரம் எடுப்பார்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே பரிசுத்த பவுல போசன எழுதுகிறதான ஒரு ரகசியமான காரியத்தை இன்றைக்கு அநேகர் இதை சொல்லிக் கொடுக்கிறது இல்லை, பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை. ஆனபடினாலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியம் தெரியறதில்லை. பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே முதல் 4 வசனத்திலே நீங்க பாருங்க, அவர் சொல்லிக் கொண்டு போகிறதான காரியம். என் புத்தினத்தை நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பரிசுத்த பவுல போசனன் ஒரு பெரிய ஊழியக்காரன். ஆண்டவரை முகமுகமாக தரிசித்ததான ஒரு மனுஷன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டவன், கர்த்தராலே தொடப்பட்டவன். சவுல் என்கிறதான பேரோடு வாழ்ந்தவன் பவுலாக மாறி ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அவன் அநேக சபைகளை அவன் உருவாக்கி கொண்டு போகிற நேரத்தில் இந்த கொரிந்தியர் சபையிலே அநேக கஷ்டங்களின் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே, பயங்கரமான காரியங்கள் மத்தியிலே அவன் இந்த சபையை கட்டினதை குறித்து நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசித்துக் கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த கொரிந்தியருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்திலே அவர் எழுதுகிறார், கொரிந்தியர் சபையே, நான் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் பொழுது உங்களை கற்புள்ள கன்னிகையாக மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். அதுதான் இந்த 1வது வசனம். 2வது வசனத்திலே சகோதரி வாசித்தாங்க. கற்புள்ள கன்னிகையாக, ஒரு விதமான கரை திரை இல்லாத பரிசுத்தமான கன்னிகையாக நான் உருவாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கொரிந்தியர் சபையை பரிசுத்த சபையாக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமித்து இருக்கிறேன். நீங்க மனவாட்டியாக, அவர் மனவாளனாக இப்பொழுது இருக்கிறார். நான் இப்ப இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். நான் வந்து ஊழியர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று வந்திருக்கிறது என்பதாக அவர் எழுதுகிறார். என்ன பயம்? ஆதியிலே அந்த ஏவாளை வஞ்சித்த அதே பிசாசு உங்களையும் வஞ்சித்து விடுவானோ என்கிறதான பயம் எனக்கு மனதிலே இருக்கிறது என்பதாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். இந்த வசனத்துல எப்படி இந்த காரியம் நடக்கிறது? ஒரு பரிசுத்த கன்னிகையாக உருவெடுக்க அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். எத்தனை பாவிகள் அந்த இடத்துல மனம் திரும்பி இருப்பார்கள். எத்தனை பேர்கள் பரிசுத்தவான்களாக தன்னுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுத்திருப்பார்கள். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அங்கால போய் இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த பரிசுத்த பவுல் சொல்கிறதான காரியம் எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களை போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பிசாசு ஆதியிலே ஏவாளை வஞ்சித்ததான பிசாசு உங்களையும் வஞ்சித்து விடுவானோ, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தில் எழுதியிருக்கார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாஸ்டர்ஸ்மார்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் பைபிள் ஸ்டடிஸ் வைப்போம் 2வது சனிக்கிழமை இந்த இடத்துல. அவங்க எல்லாம் இந்த காரியத்தை ஏற்கனவே படித்திருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு சபைகளிலே பாஸ்டர்ஸ்களாக இருக்கிறாங்க. இந்த காரியத்தை நாங்கள் படித்தோம். ஏன் இந்த பவுல் பயப்படுறார் தெரியுமா? 4வது வசனத்துல வாசிக்கிறோம், நாங்கள் உங்களிடத்திலே பிரசங்கியாத இன்னொரு வேறொரு இயேசு கிறிஸ்து, நாங்கள் பிரசங்கியாத இன்னொரு ஆவி, நாங்கள் பிரசங்கியாத இன்னொரு சுவிசேஷம் உங்கள் மத்தியில பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது, கவனமாயிருங்கன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கும் நடக்குது. பவுல் சொல்லுறதை கவனமாக நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். மீன்ஜீசஸ் ஊழியத்துல இதை மிகவும் ஆணித்தரமாக நாங்கள் தனிப்பட்ட விதமாக, குடும்பம் விதமாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம்.